அண்ணாவோட வாழ்க்கை. இதை நம்ம நிறைய கேட்டிருப்போம். அண்ணாவோட வாழ்க்கையில எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேண்டும்னு சொல்லிட்டு தெளிவா கேட்டாங்க. ஏலி இவ குடித்து வெறித்திருந்தாலும் சொல்லும் போதும் அவன் என்ன பண்ணல, எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. ஒரே ஒரு இதுல விசுவாசமா இருந்தா, நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளத்துல இருந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டி விட்டுட்டேன். என்னோட அழுகை என்ன பண்ணிட்டேன், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என்னோட ஜெபம், என்னோட விண்ணப்பம் அவருக்கு சென்று விட்டது. இனி நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு அண்ணா துக்கமுகமா இருக்கவில்லை. இப்ப என்ன ஆச்சு, அவர் கேட்ட மாதிரியே ஆண் பிள்ளை கிடைச்சாச்சு. அதுக்காக தான் இவ சொல்றா. 27 வாசிங்க. இந்த பிள்ளைக்காக 27 விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அவர் ஏன் திரும்ப கட்டளையிட்டாரு? அவர் முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னான். இயேசுப்பா, எனக்கு நீங்க ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா, பால் மறந்த பிறகு அந்த பிள்ளைய உன்னுடைய ஊழியத்துக்காக நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைய தேவன் கிட்ட உண்மையா சொன்னா, விண்ணப்பமா சொன்னா. அந்த வார்த்தை தான் பரலோகத்தை சென்று எட்டினது. அதன் பிறகு சாமுவேலை தேவன் எப்படி எடுத்து பயன்படுத்தினார் நான் சொல்ல வேண்டிய அவசியம். அற்புதமாக அவர் பயன்படுத்தினார். இதுல நீங்க அதுக்கப்புறம் வாசிச்சு பார்த்து பண்ணீங்கன்னா புரியும். ஜனங்கள் தேவனுக்கும் சாமுவேலுக்கும் பயந்தார்கள். சாமுவேல் அவர் மனுஷன் தான். முதல்ல தேவன் சாமுவேலுக்குள் இருந்ததால் சாமுவேலுக்கும் தேவனுக்கும் பயந்தார். அப்படிதான் தேவன் நமக்கு ஒரு மேன்மையா வைப்பார்.